கூகுள் ரிலீஸ் பண்ண குவாண்டம் சிப் தான் அடுத்து வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்னா என்ன, குவாண்டம் சிப்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு செஸ் கேம் ஆடுறீங்க, அந்த செஸ் கேமில் வின் பண்ண நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அல்காரிதமிக்காக தான் அந்த பாசிபிலிட்டியை செக் பண்ணோம். ஆனால் செஸ்ஸில் 10^120 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது 10க்கு பக்கத்தில் 120 ஜீரோ போட்டுக்கோங்க. அவ்வளோ ஸ்டெப்ஸையுமே 1/1 நம்ம நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இதுவே குவாண்டம் கம்ப்யூட்டரில் அந்த செஸ் கேமை ஒரு சிமுலேஷனாக ரெடி பண்ணுறதுனால அந்த ஆன்சரை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி இது சிமுலேஷன் ரெடி பண்ண முடியுதுன்னா, நம்மளோட கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே 0s and 1s தான் யூஸ் பண்ணும். பட் ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் கியூபிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரே நேரத்தில் 0ஆகவும் இருக்க முடியும், 1ஆகவும் இருக்க முடியும். அது எப்படி கேட்டிங்கன்னா, இதுதான் நார்மல் ஃபிசிக்ஸ்க்கும் குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இது மட்டும் இல்லாமல் எல்லா கியூபிட்டுமே ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். இதனால் ஒரு கியூபிட் இன்னொரு கியூபிட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆன்சர்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பட் இதனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, இன்னி வரைக்குமே குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கான ரியல் அப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. அதோட பயன்படுத்தவே முடியாது ரியல் வேர்ல்டில். சரி, ஓகே, இதுக்கும் உங்களோட வில்லோக்கு என்ன சம்மந்தம்னா, அதுவும் ஒரு குவாண்டம் சிப்பு தான். அந்த சிப்பை வச்சு இந்த வேர்ல்டு எப்படி சேஞ்ச் ஆகணும்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.